எனக்கு அப்புறம் இந்த மத்வ பீடத்தை யார் கவனிப்பா? இந்த மூலராமர் விக்கிரகத்தையும் பூஜா புனஸ்காரங்களையும் தான கர்ம காரியங்களையும் லோகக்ஷேமத்துக்காக செய்ய வேண்டிய தான தர்மத்தையும் யார் செய்ய போறா? நான் வேங்கடநாதன் வந்திருக்கேன் சுவாமி. வேங்கடநாதா, வா. வேங்கடநாதா, வா. புதருக்கு பதில் கிடைச்சாச்சு. மூலராமர் எனக்கு வழிகாட்டிட்டாருப்பா. சுவாமி, எனக்கு அப்புறம் இந்த குரு மகாபீடத்தை ஏத்துக்க வேண்டியவன் நீதான் சொல்றேன்பா. சுவாமி, மூலராமர் விக்கிரகத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன் வேங்கடநாதா. சுவாமி, நான் குப்பை, என்ன போய் கோபுரமாக்காதீங்க. நீ அவதார புருஷன், நீ சந்நியாசம் வாங்கிக்கணும். எப்படி சுவாமி, எப்படி முடியும்? சபரத்துல சிக்கி சம்சார பந்தத்துல உழன்று சந்ததியை வளர்த்துக்கிட்டு சாப்பாடு ருசி, சரீர பசி, இதை எல்லாத்தையும் விட முடியாம சேத்துல சிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்றீங்களே? எரியிற திரி கருவுமே தவிர ஜோதி கருகிறது இல்லப்பா. உடம்புக்கு அழுக்கு உண்டு, ஆத்மாவுக்கு இல்ல. வேங்கடநாதா, நீ காரண புருஷன், காரிய புருஷன். யோகக்ஷேமத்துக்காக ஜென்மம் எடுத்திருக்கிற மகா புருஷன். என்கிட்ட தீட்சை வாங்கிக்கிற, சந்நியாசம் எடுத்துக்கிற, ஆச்சாரியாளா இருந்து இந்த குரு பீடத்தை அலங்காரம் பண்ற. இது என் வேண்டுகோள் இல்லப்பா, பகவானுடைய கட்டளை. பகவானுடைய கட்டளைன்னு சொல்லிட்டீங்க சுவாமி. கடன்பட்ட இடத்துல நான் பதில் சொல்லணும். ஆவி போற வரைக்கும் உனக்கு அடைக்கலம் நான் தான் ஒரு அப்பாவி பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கேன். சரஸ்வதி கிட்ட சொல்லாம சந்நியாசத்தை ஏத்துக்க என் மனசு இடம் கொடுக்கல சுவாமி. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா வேங்கடநாதா. சுபமஸ்து. குழந்தை, இன்னையோட நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். உங்க அப்பா குருவை பார்க்க போயிருக்காரோன்னா கண்டிப்பா அவர் நமக்கு ஒரு வழியை காட்டிடுவார். சரஸ்வதி, வந்துட்டேலா? குருவை பார்த்தேலன்னா அவர் என்ன சொன்னார்? மடத்திலேயே இருக்க சொல்லிட்டார். அப்படியா? சந்தோஷம்னா. கடவுள் கண்ணை திறந்துட்டார். பகவானே, குருதான் மடத்திலே இருக்க சொல்லிட்டாரு. அப்புறம் கூட என்னன்னா யோசிக்கிறேன்.
சரஸ்வதி, நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்ட மாட்டேல்ல? என்னைக்கு தாண்டி இருக்கேன்? கேள்விதான் என்னமோ புதுசா இருக்கு. இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனையா? இத்தனை தரித்திரத்திலயும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை விட என்ன பெரிய பிரச்சனை வந்துட்டு போறது? என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. தனம் வந்தா தரித்திரம் போயிடும், சந்நியாசம் வந்தா சம்சாரம் போயிடும் இல்லையா? என்ன சொல்றேன்? என்னை சந்நியாசம் வாங்கிக்க சொல்லி உத்தரவாயிருக்கு. வேண்டாம், சந்நியாசம் வேண்டாம். சந்நியாசம் வாங்கிக்கிற அளவுக்கு இந்த சம்சாரத்துல உங்களுக்கு அப்படி என்ன நான் சங்கடம் வந்துடுத்து? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னோட உபசாரத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கே தெரியாம நான் ஏதாவது அபசாரம் பண்ணிட்டேனா? சொல்லுங்க அண்ணா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. பாருங்க, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்க? குரு சுத்தீந்திரர் தனக்கு அடுத்த மடாதிபதியா நான் தான் வரணும்னு கட்டளையிட்டு இருக்கிறார். ஓஹோ, அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன அதே மகான் இன்னைக்கு காஷாயம் கட்டிக்கோன்னு கட்டளையிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டுற தாலி அவளோட உயிரையும் சேர்த்துதான் கட்டுறதுன்னு அவருக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? அவர் தான் கல்யாணமே பண்ணிக்கலையே. அதனாலதான் ஒரு குடும்பத்தோட அருமை பெருமை எதுவுமே தெரியாத. குருவை தூஷிக்காதே. மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இவனை பாருங்க, இவனுக்கு மாதா நான் இருக்கேன், பிதா நீங்க இருக்கே, உங்க குரு 3வதா தானே வர. இத பாருங்க, நான் சொல்றது தப்பா எடுத்துக்க கூடாது. அக்னி சாட்சியா சகல தெய்வங்களும் வரை கடைசி வரைக்கும் என்ன கைவிட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு என் கழுத்துல தாலி கட்டினேன். நமக்கு சாட்சியா நின்று அந்த தெய்வங்களை எல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, நீங்க சன்னியாசம் வாங்கிக்கிறது நியாயமானு. சகல சௌபாகியங்களோட புத்திர சம்பத்தோட சிரேஷ்டமா வாழுங்கன்னு நம்ம 2 பேரையும் கல்யாணத்தன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணால அந்த பெரியவாளை எல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, நீங்க சன்னியாசம் ஏத்துக்கிறது நியாயம் தான். இவ்வளவு உங்க மனசைய தொட்டு கேளுங்க, என்னையும் நம்ம குழந்தைய இந்த உலகத்துல நிர்கதியா விட்டுட்டு நீங்க சன்னியாசம் ஏத்துக்கிறது நியாயம் தான். இல்ல, நீங்க சன்னியாசம் ஏத்துக்கிறது நியாயம் இல்ல, சத்தியமா நியாயம் இல்ல. நன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க சன்னியாசம் ஏத்துக்கிறது நியாயமே இல்ல. சம்சாரத்துல தள்ளின, இப்ப ஏன் சன்னியாசத்துக்கு இழுக்கிற? ஏன்? நான் யார் பேச்சை கேட்கிறது? உறவை கொடுத்தவளுக்கா, அறிவை கொடுத்தவருக்கா? மனைவியா, குருவா, மாங்கல்யமா, மகாஞானமா, உறவா, துறவா? எதுன்னு புரியலையேம்மா. இதோ நீ கொடுத்த ஞானம், இனிமே எனக்கு தேவையில்லை, நீயே எடுத்துக்கோ.
வெங்கடநாதா, வேதஸ்வரூபிணி, வித்தைக்கு நாயகியே, தாயே சரஸ்வதி, நமோ நமः, நமோ நமः, நமோ நமः. பூர்வ ஜென்ம வாசனை புரியாமல் நீ புலம்புகிறாய் வெங்கடநாதா. கிருதயுகத்தில் நீ பிரகலாதன், மறுபிறவியில் வியாசராய தீர்த்தர், கலியுகத்தில் ராகவேந்திரன். ஆமாம் வெங்கடநாதா, ஒரு கர்மத்துக்காக உனக்கு ஏற்பட்டதுதான் சம்சார பந்தம். ஆனால் சந்நியாசம்தான் உனக்கு சொந்தம். குறிப்பிடம் ஏற்றுக்கொள் வெங்கடநாதா. சுவாமி, பகவானுடைய கட்டளையை ஏத்துக்க நான் சித்தமாயிட்டேன். சந்தோஷம். இனி ஆச்சாரிய பீட பட்டாபிஷேகம் நடக்கும்.